ஜீவானந்தன் சார். ஆ. வீணா பூரணம், தங்கப்பாண்டி சாப்பிட்டா அம்மா அப்பா சேர்த்து ஜேபி கோல்டு. சொல்லு உன்னோட ஸ்டோரியே இன்ஸ்பைரிங்கிறாங்களா என்ன? ஸ்டோரினா எப்படின்னா, நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன் சார். பசங்களோட ஒரு 6 பேர் போயிருந்தோம். பசங்க வந்து ஒரு ஆளுக்கு 600 6 பேர்த்துக்கு கொண்டு வந்துட்டேன். என்கிட்ட 450 இருந்துச்சு, 454 இருந்துச்சு. மீதி காசு இல்லை. சரி வான்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டவர் கோயில் இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் வந்து காசே இல்லை, நான் எப்படி சமாளிக்க அப்படின்னாங்க. 150 வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன், இப்போ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. அப்படிலாம் முடியாது, இறங்க அப்படின்னாங்க. எனக்கு குற்றாலம் போனாலுங்க அது வேற மாதிரி. அது எனக்கு போயிட்டாலும் அவ்வளோ சந்தோஷம். குற்றாலத்தை குளிக்கணும், துள்ளி மிதக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க ஆண்டவர் விடுச்சு என்னை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டானே எனக்கு மனசு கேட்கல. ஒரு 150 ரூபாய்க்கு என்னை இறக்கி விட்டான். இனிமேல் தமிழ்நாடு முழுக்க கூமாப்பட்டியை படையெடுத்து வரணும், எதுவுமே வரக்கூடாது. என்னை இறக்கி விட்டான்ல, இனிமேல் கூமாப்பட்டியை உலகமே தேடி வரணும்னு போல்டாக இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்மண்ட் பிரைடு, ஜோசப் மார்வே, வில்லியம் ஜேம்ஸு புக்ஸ் எல்லாம் எடுத்தேன், கலெக்ட் பண்ணேன். உளவியல் ரீதியாக ஒருத்தவங்களோட மக்களோட மாஸ் கான்சியஸை எப்படி கவர் பண்ணுறது, பீப்புள் எப்படி அவங்களோட எல்லாரோட மைண்ட் செட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு சிக்மண்ட் பிரைடு. அதுக்கடுத்து அதில் முக்கியமாக ஜோசப் மார்வி, வில்லியம் ஜேம்ஸு, கிளாஸ் பிரிஸ்டல்ஸ் போன்ற மேற்கத்திய கலாச்சார புக்கை பூரா எடுத்து படிக்க ஜோசப் அப்படின்னா அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த புக்ஸை படித்து பார்த்தேன். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாட்ஸு, ஃபீலிங்கு, விசுவலைசனு, பிலீஃப், இந்த 4 டூல்ஸை பயன்படுத்தினேன். ஏங்க இந்த இது வந்து இது உணர்வு, அந்த எண்ணத்தோடு அப்படி கொண்டு வர. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, ஏங்க தண்ணியை பாருங்க, அந்த உணர்வு. இது சைக்காலஜி டெக்னிக்கலு. சிக்மண்ட் பிராய்டு, ஜோசப் மார்வியும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ் என்ன சொல்லுவதை நம்புங்க அப்படின்னு கூமாப்பட்டியை டார்கெட்டை எடுத்துட்டேன். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஆள் மனசை நம்புச்சுன்னா அது கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு என்ன ஒன்று தேவையோ அதை முன்னத்தில் நான் கற்பனை பண்ணிடுவேன், அதை நம்புவேன், ஆல்ரெடி நடக்குது அப்படின்னு. அதுதான் இப்போ நடந்துருச்சு. பெரிய விஷயத்த ஆக்சுவலா நீ வந்து இப்ப சொன்னவனே கூமாப்பட்டிக்கு நான் இருக்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. சார் ஆக்சுவலாக இவரோட ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வியூவர்ஸ்க்கு எப்படி தோணுருக்குன்னா, ஏதோ ஒரு ஊருக்காரர் போல் ஊரை ஃபேமஸ் ஆக ஏதோ பண்ணுறாருன்னு தோணும். ஆனால் இவரோட ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போது அது ஒரு ஜேர்னியாக இருக்குல்ல. இது இல்லாமல் இப்போ எனக்கு பார்க்கும்போது இது எனக்கு தெரியல, இவ்வளோ நாலேஜபிளாக ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இதை வந்து மேக் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த அஃபர்மேஷன்லேருந்து மேனிஃபெஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே சைக்காலஜி ட்ரிக்ஸை படிச்சிருந்தேன். 2 ரிக் வேதால ஆதிசங்கர் அத்வைதம் படித்து பார்த்தேன். அத்வைதத்தில் என்ன சொல்கிறான்னா, ஸோ யூனிவர்சலே நமக்குள்ளே தான் இருக்குது, சோல் தான் யூனிவர்சலு. ஸோ அண்டத்தில் சர்வமாக இருப்போம், பிண்டத்தில் உயிரினம் இருக்கான்னு அத்வைதமும் திருமூலரையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ ஆன்மா தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கா, அப்போ எல்லாரோட மக்களையும் கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு எண்ணங்களையும் கவர் பண்ணேன். மக்களோட மனநிலை மாத்துறதுக்கு அந்த ஏங்க ஐயோ அப்படின்றதெல்லாம், அந்த எப்படி மக்களை கவருக்கு ஒவ்வொன்றா கொண்டு வந்து ஒரு இடத்துல கீவேர்டு எடுத்து மேஜிக்கல் வேர்டை மாற்றி அதை கண்டினியூவாக அப்ரிமேஷனாக கொண்டு வந்தாச்சு. இப்போ சொன்ன மாதிரியே அவர் சாதிச்சிட்டாரு. நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நான் இந்த எண்ணங்கள்ன்ற புஸ்தகம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி புக்ஸையும் படித்தேன். எண்ணங்கள், கற்பனை சக்தி, அவர் புக்கையும் எடுத்து படித்து பார்த்தேன். உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு புக்கு இருந்துச்சு, அவரையும் நான் ஒரு 16 புக்கு படித்து பார்த்தேன். அதுலேயும் அதான் சொல்கிறாரு, கற்பனை மாதிரி ஒரு சக்தி எதுவுமே கிடையாது, விசுவலைசேஷன் டெக்னிக் அதான் சொன்னார். அதில் ஒரு புக்கு படித்தேன், வில்லியம் ஜேம்ஸ் ஆர்த்தர், அமெரிக்காவோட உளவியல் தந்தை. அதையும் டீப்பாக படிக்கும் போது அவரும் விசுவலைசேஷன் வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் அந்த மாதிரி. நான் இப்போ சொல்கிறேன், 2028 2035 தமிழ் சினிமாவை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய ஒரு நபராக நான் உருவெடுப்பேன். இப்போ வந்து ஒரு வேடிக்கை முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அது நடக்கும். இந்த அளவு கிடையாது, இது வந்து வேடிக்கையா இருக்கலாம். என்ன வேடிக்கையா சொல்றாப்ல, என்ன சொல்றதா இருக்கலாம், முட்டாள்தனம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்ன வந்து பவர் வேலை. நீங்க வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியா நீங்க வந்து ஒரு கருத்தோட தான் சொல்றீங்க. நான் வந்து தீனா சொல்லும் போது கூட நான் வந்து ஓஹோ இன்னும் ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் நான் வந்து உங்களை பத்தி நான் நினைச்சேன். நான் இப்பதான் வந்து நீங்க சாதாரண யூடியூபர் இல்ல, அதை வந்து நீங்க வந்து உளவியல் ரீதியா நீங்க உள்வாங்கி அதை எப்படி நிறைய விஷயங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பண்றீங்கன்றது தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம்.